தம்பி என்னப்பா மூணு ஆஃப் பண்ணுறா டேய் காப்பி ஏய் காப்பி ஆடே போட்டான். சரி கிளம்பலாமா? ஓகே வெல்கம் பேக் டு நவி 76 அண்ட் நான் உங்கள் நவீன். ஸோ இப்போ ஏன் ஸ்டார்டிங்கே காப்பி ரைட்டு கால் பண்ணிட்டேன் சொல்கிறா புரியல. ஓகே ஓகே 10 மினிட்ஸ் ஓகே. ஸோ ஆக்சுவலாக இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம GoPro 7 ஒன்று வாங்கியிருப்போம்லங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சச்சின் ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரோக் தானே? ஆமாம் 2 ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஐடி வச்சுருக்காப்புல. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஏரியா பக்கத்து ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கேரேஜ் வச்சுருக்கான். ஸோ அந்த கேரேஜுக்கு போயிட்டு ஒரு செம்மையான ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஸோ அது எந்த வண்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விலாகிங் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. அவன் கால் பண்ணிட்டுருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவனுடைய கேரேஜ் ஆமாம். ஸோ அதனால சீக்கிரமாக கிளம்பலாம். ஸோ யார் யார் கிளம்புறோம்னு வந்து பார்த்திங்கன்னா நானும் சரவணா தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து யாருக்கா எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு அம்மாக்கெல்லாம் டீல் பண்ணுறேன். ஓகே என்ன எதுன்னு பார்த்துட்டு மோட்டோ விலாகிங் கண்டினியூ பண்ணுறேன். இதை பிடிச்சி அவன் லொக்கேஷன் அமைச்சிருக்கான். சரி இந்த லொக்கேஷனுக்கு எனக்கு ரூட் சொல்லு. சரி ஓகே கிளம்பலாமா? இதெல்லாம் நல்லா மைக் ஃபிஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகினுக்குது. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. கிளம்பலாமா? சரி அவன் ரூட் சொல்லியிருக்கான்ல அதை அப்படியே சொல்லிகிட்டே வா. அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு. அதாவது சச்சின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்திருக்கான். ஓகே ஓகே ஓகேடா. அதாவது சச்சின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரீச் ஆகிட்டான். அவன் கால் பண்ணியே ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. நான் அப்போவே சொன்னேன் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன்ற மாதிரி. பட் லேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வண்டி. ஸோ அது யாரும் எக்ஸ்பெக்ட் கூட பண்ண முடியாது. அதை அந்த வண்டியை தான் நம்ம போய் ரிவ்யூ கொடுக்க போகிறோன்ற மாதிரி. ஸோ அந்த வண்டி என்ன ஏதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் வண்டி மட்டும் பார்த்திங்கன்னா புது வண்டியெல்லாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய வண்டி 2 ஸ்ட்ரோக் வண்டி. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கெஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த ரைட்டா. ஸோ அவனுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஒரு 3 days பேக்கே இந்த மாதிரி மச்சான் உன்னுடைய வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவ்யூ எடுக்கலான் இருக்கேன். இந்த லெஃப்டா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் எதுவுமே சொல்ல. ஓகே நீ வா நான் வரேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவன் வீடு வந்து பார்த்திங்கன்னா வித்யாரண்யபுரத்தில் இருக்குது. வித்யாரண்யபுரம்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா அவனோட வீடு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி. அவன் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏரியா. ஆனால் நம்ம ஏரியா கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய கேரேஜே இருக்குது. ஸோ அதனால் அவன் வந்து சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்காக வந்திருக்கான். அவன் வந்துட்டான், நம்ம இன்னும் போகல. அதாவது ஏன் அப்படி செக் பண்ணிக்கிறோன்னா இப்போ நம்ம எந்த பேட்டரி போட்டிருக்கோன்னா போன விலாக் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சொல்லியிருப்போம் இந்த மாதிரி ஒரு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை நான் சரியா அப்படின்ற மாதிரி. திரும்பி வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணும்போது அது ஒர்க் ஆச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னது சச்சினா சூப்பர். சரி நீ கால் பண்ணி சொல்லி இந்த மாதிரி 5 மினிட்ஸ் வந்துட்டோன்னு 5 மினிட்ஸ்ன்னு சொல்லு. A few moments later. வா அப்படியே உள்ள. எது இல்லை அவன் மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படி. அதாவது இப்போ எங்கே வந்திருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோ இவனை லாஸ்ட் விலாகில் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ ஒன்றும் இல்லைடா அவனோடா. ஸோ அவன் கேரேஜில் ஒரு வீடு ரெடி பண்ணும் ஆக்சுவலி. ஒரு வீடு தான் ஆக்சுவலாக இது. இவன் வந்து கேரேஜாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இவனுடைய பழைய வீடு மாதிரி இது. ஸோ நான் பார்க்க வந்த வண்டியே வேறு. ஆனால் இவன் காமிச்சிட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது.
1985 மாடல் வாங்க. 6th ஓனர் நான் தான். 6th ஓனரா? ஓகே. நீ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண இந்த வண்டியை? இது வாங்கின ஓனர் தந்துட்டு FC ரன்னிங் இருந்துச்சு. இப்போ FC ரன்னிங் எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்கா இருக்குது. ஓகே. அவன் தந்துட்டு 25,000 தந்தான். கண்டிஷன் இருந்துச்சு இன்ஜின் 25,000 தந்தான். நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தானா பெயிண்ட் ஓகே அப்புறமா இது நம்பர் பிளேட் பீடிங் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். இந்த குரோம் எல்லாம் கேரளாவில் வர வச்சிருந்து. இதெல்லாம் கேரளா. இது மோனோகிராம் எங்கேயுமே கிடைக்காது. இதை காமிக்கிறேன் பாருங்க. ஸோ அப்படியே வண்டி பார்க்கும் போதே ஏதோ ஷோரூம்லேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. அவ்வளோ புதுசாக மெயின்டைன் பண்ணியிருக்காப்புல. இது ஒரு மோனோகிராமே கிடைக்காது உங்கள் பெங்களூரில். தேடி தேடி அள்ளிடும் டைம் ஆட்டு. அதுக்கு தான் ஒரு ஆப் இருக்குது. விண்டேஜ் யூஎஸ்பி அவங்க கேரளா வாங்க. ஓகே. எல்லாமே வாங்கிட்டேன். எல்லாம் A to Z பின் டு பின் எல்லாமே ரெடி ஆகிடுது. ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குங்க. இது லீனியர் எங்கள் காரில் மிதிக்கணும் மிதிக்குவோம்ல. ஆமாம். கொடுத்துருக்கான் பாரு பிரேக். இந்த வண்டியில் இப்படி தானே இருக்கும் பிரேக் எல்லாம். இப்படிதான் இருக்கும். படத்துல பார்த்து கூட லாஸ்ட் நேர்ல ஃபர்ஸ்ட் டைம்ல பாக்குறேன். அதான் நீ சந்தானம் ஃபிலிம் பார்க்கல. ஆமா ஆமா. பார்த்தா ஸோ இது கிளச் வரும் உங்களுக்கு. இது கிளச் வந்துட்டு இப்படி ஆப்ரேட் பண்ணணும். கியர் பேட்டர்ன் எல்லாம் இங்கே இருக்கும். அந்த ஆட்டோ சிஸ்டம் மாதிரிங்க. சேம் இந்த கியர் இப்படி போட்டுருங்க. ஸோ இது பிரேக் ஆஸ் யூஷுவல். இது ஆன் ஆஃப் பட்டன்ல இல்ல ப்ரோ இது ஆர் ஓகே. இது ஐ பீம் லோ பீம். இது கில் ஸ்விட்ச் ப்ரோ. இது கில் ஸ்விட்ச். ஆஃப் ஆயிடும் வண்டி ஆக்சுவலி இப்படி முட்டினானே. இது மட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. நெஞ்சி பாரு நவீன் அந்த காலத்துல கில் ஸ்விட்ச் எல்லாம் தந்துக்கறாங்க. கிக் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிக் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த புடி ஸ்டார்ட் பண்ணலாமா வண்டியை? ஆனா பூட் ஸ்பேஸ் வந்து பிக்கா இருக்கும். இது ஒரு கீ வச்சுன்னு இங்க கை கறி ஸ்பேஸ் பாரு. இது ஒரு பூட் ஸ்பேஸ். ஏண்டா இப்போ வண்டியில கூட ஒரு ஸ்பேஸ் கொடுக்குதுடா. அங்க இங்க ஒண்ணு. இது ஒரு பூட் ஸ்பேஸ். இந்த சைடு இது உள்ள பாருங்க. அப்பா எவ்வளோ ஸ்பேஸ். இது ஃபுல்லாவே பிளேஸ் தான். வேற லெவல்ல இருக்கு. 10 லிட்டர் பண்ணவே. ஒரு கை உள்ள போதில் அவ்வளோ இருக்கு. உங்களுக்கு கையை உள்ள. ஏய் நான் உன்னுடைய வண்டி எது சொல்ல பார்க்க வந்தேன்? அந்த வண்டி பார்க்க வந்தேன். அந்த வண்டி தான் பார்க்க வந்தேன். பார்த்தீங்கன்னா இவன் 2 ஸ்ட்ரோக்ல டோட்டலாக எவ்வளோ வண்டி வச்சிருக்க சொல்லி? 2 ஸ்ட்ரோக்ல 5 வண்டி இருக்குன்னு சஜஸ்ட் இப்போ கம்மியாக 2 ஸ்ட்ரோக்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு 4 வண்டி வச்சிருக்காப்ல. ஸோ அது என்ன 4 வண்டிட்டு இந்த வீடியோவில் எல்லாமே ஆனால் இது கம்மியாக ரிவீல் பண்ணுறேன். போட்டுட்டு எப்பவுமே எடுத்துடுவோம். ஏன் சொல்லு? ஏன் இங்கே ஸ்க்ராச்சஸ் ஆகும். ஸ்க்ராட்ச் ஆக மாட்டான். ஜீன்ஸ்ல அப்படி ஸ்க்ராட்ச் ஆகலையா ப்ரோ? அதுதான் நான் இது வந்து ஸ்க்ராட்ச் ஆகும். அதனால இது நீ வாங்கும்போது எப்படி இருந்துச்சு? இது வாங்கும்போது எப்படி இருந்துச்சு? அந்த ஃபோட்டோ இருக்கா உன்கிட்ட? அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு நான் வந்து நீ மெயின் எப்படி நீ பண்ணியிருக்கேன்ற மாதிரி காமிக்கிறேன். முஸ்லீம் மேட்சிங் அந்த ஆக்சுவலி இது முஸ்லீம் காரங்க. ஓகே. ஸோ போய் பை பைன்னு சொல்லி பேசிட்டு வாங்க. எவ்வளோக்கு வாங்க டோட்டலாக? சொல்லு. அது டோட்டல் ரெடி பண்ணதுக்கு இப்போ ரெடி பண்ணது நீ விட்டுரு. நீ பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோக்கு பாருங்க? 25க்கு பர்ச்சேஸ் பண்ண 24 பண்ணேன். இது பண்ணதெல்லாம் ரெடி பண்ணது சீட்டு சேஞ்சு இந்த பார்த்தாலே தெரியுது பாருங்க. இந்த சீட்டு ஃபுல்லாக புதுசு. எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசு. அதான் ஏதோ ஷோரூம்லேருந்து எடுத்த வண்டி மாதிரி இருக்கு. டைம் ட்ராவல் பண்ணி வண்டியை திருடி வந்து பெயிண்ட் அதெல்லாம் சேர்த்து ஒரு 45 கிட்ட வந்திருக்கும். எல்லாம் 45 டோட்டலாக 46. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதான் இது மேலே போட்டால் ரிசர்வ் இங்கே இருக்கு பாருங்க. ரிசர்வ் ஓகே. எங்கே இருக்காது? இந்த காமி. ஸோ இது மேலே ரிசர்வ், இது ஆஃப் மிடில், கீழே ஆன். ஸோ நான் ஆனில் வைக்கல, ஏன்னா பெட்ரோல் இல்லை வண்டியில். எல்லாம் ஓட்டி காலி பண்ணி ரிசர்வ். ஸோ ரிசர்வில் இருந்தால் தான் வரும். இது சோக் பட்டன். ஓகே ஓகே. சோக்கி டிஸ்டா தான் வண்டி ஸ்டார்ட்டே ஆகும். இல்லைனா நீ எவ்வளோ கிக்காடி 100 இங்கே இருக்குது ரிசர்வ் ஆஃப் ஆன்ன்ற மாதிரி. ஸோ பேசிக்காக இப்போ இருக்கிறது இதுக்கு சென்டர்சன் போட்டு தான் கிக் அடிக்கும். அப்போ தான் வண்டி அடிச்சு. ஸோ கார்பரேட்டர் இருக்குது இந்த சைடு ரைட் சைடு. ஸோ இது பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் பெட்ரோல் இறங்கணும். ஒரு ரிசர்வ் வச்சிருந்தால ஃபுல்லாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லை ஃபுல்லாக இருந்தாலும் நீ இதுதான் பண்ணணும். பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் நீங்கள் வச்சுட்டா நீ பண்ணி தான் ஆகும். ஓகே. நீ பெண்ட் பண்ணாதான் அந்த பெட்ரோல் வந்து அந்த இன்ஜினுக்கு இதாக அப்படின்ற மாதிரியா? ஸோ இல்லை அது பெண்ட் பண்ணால் பைப்லேருந்து இன்ஜின் போதும் பெட்ரோல். அதுக்காக பண்ண முடியும். அதான் அங்கேயே இருக்கு. 3 மாதம் ஆச்சு நிற்க வச்சு. எவ்வளோ கிக்கில் ஸ்டார்ட் ஆகும்? நான் ஒரு 4-5. ஓகே. 1 2
சீட் ஓப்பன் பண்ணி அது பெட்ரோல் ஏர் டைட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஏர் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சா சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும். ஏய் இது பாரு எப்படி இருக்கு இது ஓபன் பண்ண உடனே பெட்ரோல் இது. ஏய் நம்மளுடைய நீ லூனா வச்சிருக்கல அந்த சீட் ரேஞ்சு தான் இருக்குல்ல இது. லூனாலாம் கேவலமாக இருக்கும். முன்னே எப்படி இருக்கும் இவ்வளோ இவ்வளோ தான் இருக்கும். என் கை அவ்வளோ தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த பெட்ரோல் ஏர் உள்ளே போச்சுன்னா ஸோ வெளியே வரும். ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த புது வண்டியோட பழைய வண்டி நல்லா இருக்கும். அது ஒரு ஃபீல். ஆனால் அது நம்மள மாதிரி தான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் மேலே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இவன் 2 ஸ்ட்ரோக்கில் ஒரு 4-5 வண்டி வந்து வச்சிருக்கான். ஸோ அதனால் இவனுக்கு அது பேஷன் தான். அதான் இவனுக்கு அது பேஷன் இருக்குது. சரி அதே சவுண்ட் வச்சுக்கிறீரு இருக்குது. சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. இந்த வண்டி கேட்கணுமா? ஸோ என்னுடைய கலெக்ஷனில் ஃபஸ்ட்டு வண்டி பார்த்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு வண்டி. நீ வாங்குனது இதான் ஃபஸ்ட்டா? ஊருக்குள்ள ஓட்டிருக்கியா? ஸோ பேசிக்லி யார் ஸ்டார்ட் ஆகலன்னா ரொம்ப நாள் நிற்க இல்லையா? அது இதில் ஸ்பார்க் பிளக்ல போய் ஆயிலெல்லாம் டெபாசிட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அந்த ஸ்பார்க் வந்திருக்காது இன்ஜின். ஸோ அதுதான் ஸ்டார்ட் ஆகல. ஸோ இப்போ நீ எடுக்கிற டெய்லி இல்லை எப்படி? டெய்லி எங்கே எடுக்கிறேன்? மாதம் தான் வந்து எடுக்கிறேன். அப்படியே அதனால தான். எல்லா வண்டியும் பார்த்துக்கணும். ஸோ ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைக் நம்ம வந்து பார்த்து இதுதான் ஃபஸ்ட்டு வண்டி வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வண்டி பார்க்கலாம் என்ன ஏதுன்ட்டு. ஸோ அதாவது நெக்ஸ்ட்டு எந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா RX 100. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மச்சானுடைய ஆஃபீஸு. ஸோ 2 ஸ்ட்ரோக்குன்ற ஒரு ஆஃபீஸ் வர வச்சுருக்கான். ஐயோ அந்த பக்கம் காமிக்க வேணாம். அந்த இன்னொரு பைக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பைக் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் காமிக்கிறேன். ஓகே. ஸோ அதாவது இப்போ இந்த வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்க்கலான்ட்டு பிளான் இருந்துச்சு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா இந்த வண்டியில் இப்போது பெட்ரோல் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். அதனால பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இவன் டோ பண்ணுவான். அதான் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோ பண்ணுவான். அந்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிட்டு ஆண்டா அதாவது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா RX பெட்ரோல் போட்டு முடிச்சோங்க. பயங்கரமாக இருக்குங்க. இவனுடைய 2வது வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்கோம். எனக்கே ஒரு மாதிரி ஓட்டுறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக RX ஓட்டுறதே வேறு லெவல். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்து தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சேத்தக் பார்த்தோம்லங்க, அதோடைய அதுவுமே பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஃபீலு. இப்போ இந்த RXமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஃபீலு. சொல்லவே முடியல. கான்ட் எக்ஸ்பிளைன் அப்படி இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோ பையன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். R15 கேர் பண்ணுறேன். வீலிங்கில் அடிக்கிறியா? அதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம வண்டி தான் மெயின். அவ்வளோதான். அதெல்லாம் பழகமே இல்லை யாருக்குங்க. பழக்கம் இருந்தாலும் நம்ம வண்டி மரியாதையாக எடுத்துட்டாங்க. நம்ம ஓட்டவே முடியல. சப்ரின்னு சொல்கிறோம். இல்லை ரியலா ப்ரோ. ஆனால் உண்மையாக சொல்லப்போனா சொல்லு உண்மையாக சொல்லப்போனால் வண்டியில் வீலிங்கெல்லாம் அடிக்கூடாதுடா. நம்ம நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு வண்டி இருக்குல்ல. இப்போ அப்பாச்சியில் RTRன்னு ஒன்று வரும் தெரியுமா? தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த RX R15 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீம் பைக் மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த இதெல்லாம் வீலிங் அடிக்கணும் பார்த்தா நான் தொத்தி அடிக்குவேன். இதை முடிச்சுக்கோ. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வண்டி தெரியுமா? அங்கேருந்து நாங்கள் எங்கள் 2 பேர் கட்டத்தில் படிக்கிறது. சரி ஓகே.
அதாவது இவனுடைய ரெண்டாவது வண்டிங்க இது. ரெண்டாவது வண்டினா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோவில் ரெண்டாவது வண்டி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேத்தக் பார்த்துருப்போம். இப்போ தான் நான் வாங்கியிருந்த ஃபர்ஸ்ட் வண்டி இதுதான். இதுதான் ஃபஸ்ட்டு. எப்போ எவ்வளோ நாள் ஆச்சு வாங்கி? 22ல் வாங்கியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் பக்கம் ஆயிருக்கு. இது எத்தனாவது ஓனர் நீ? இது நான் 3rd 4th ஓனர். 4th ஓனர்ல. இதுக்கும் எல்லா டாக்குமெண்ட்ஸ் பக்கம் வருதா? எல்லாமே ஆர்டி எல்லாமே எஃப்சி எல்லாம் கரெக்டாக இருக்கு. என்ஓசி ஒன்றும் இல்லை, எஃப்சி எல்லாம் கரெக்டாக இருக்குது வண்டி. ஓகே. எதனா சேல் பண்ணுற பிளான் இருக்கா? அதெல்லாம் சேல் பண்ண சொல்லுங்க நான் வைக்கிறேன். அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஆமாங்க, ஏன்னா அதெல்லாம் இது இப்போ வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ரேரு. வாங்கினாலுமே நிறைய வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த வண்டியை இப்போ இவ்வளோ பர்ஃபெக்டாக இவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானா, அப்போ அவனுக்கு அது எவ்வளோ ஒரு ட்ரீம் அப்படி இருக்கும்னா அது இது ஈஸியாலாம் சேல் பண்ணிட முடியாது அவ்வளோ சீக்கிரமாக. பட் ஆனால் RX100 இப்போலாம் RX 135 கூட கிடைச்சிது. RX100 வந்து கிடைக்கிறது ரேர், ரொம்ப கஷ்டம். வித் எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப கிடைக்குது. ஆனால் டாக்குமெண்ட் இல்லாத திருட்டு வண்டி ஃபோர்ஜரி வண்டி தான் நிறைய கிடைக்கிறது. நீ வாங்கி நீ ஓட்டவே முடியாது. போலீஸ் பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். நீயும் லஞ்சம் தரணும், வண்டி அவங்க கையில் தந்துட்டு. ஸோ இதோட ஸ்டிக்கரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்கான். இதுவுமே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கல. ஆமாம், இல்லை ஆக்சுவலி இது ஷீல்டு நான் தனியாக வாங்கி இந்த சிவாஜி நகரில். ஓகே. இது ரெண்டு. இது டேங்கே புதுசா? டேங்கை புதுசு பண்ணிட்டேன். ஏன்னா பழைய டேங்க்ல ரொம்ப ரஸ்ட் பிடிச்சிருக்கோம் கைஸ். ஸோ அதுக்கு தான் நான் புது டேங்கை மாற்றிட்டேன். உள்ள ஒரு ரஸ்ட் இல்லை. ஸோ மீட்டர்லாம் புதுசாடா? ஆமாம், இதில் 3 புதுசு, எல்லாமே புதுசு நீ வண்டியில் பார்க்குறது. ஓகே ஓகே. ஓ, நீ புதுசாக போட்டு இப்போ 21,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கியா? ஓகே, செம்மடா. அவ்வளோ ஓட்டி அவன் ஜாகா இல்லை. எங்கெங்கே போயிருக்க தூரமா? நந்தி ஹில்ஸ் தான் ஜாஸ்தி ஹையஸ்ட். தூரம்னா நீ வண்டி வாங்கியிருந்து நான் தஞ்சாவூரில் அங்கேருந்து ஓட்டினே வந்துட்டேன். தமிழ்நாடு தஞ்சாவூர்லேருந்து ஓட்டினே வந்துட்டேன். சூப்பர். எவ்வளோ கிலோமீட்டர் கேளு? எவ்வளோ? 800 கிலோமீட்டர் ஒரே நாளில் ஓட்டின்னு வந்துட்டேன். ஏன் சொல்ல ஓட்டின்னு வந்தேன்? அங்கே இதில் ஆக்சுவலி டாக்குமெண்ட்ஸ் அப்போ கொஞ்சம் கொலராயிருந்துச்சு. ஓகே. ட்ரெயினில் ஆடுதான்னு சொல்லிட்டாங்க பேசேஜ். ஓகே ஓகே ஓகே. ட்ரெயினில் ஷிஃப்ட் ஆகுது, டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இந்த ட்ரக்கில் போட்டால் அதான் டெம்போலாம் வருமே, அதில் போட்டால் 15 நாள் எடுத்துக்கும். ஆனால் அவன் சொன்ன அஷோர் தரமாட்டேன், நான் அஷோர் தரமாட்டேன், எங்கன்னா ஸ்க்ராச்சஸ் ஆச்சுன்னா எனக்கு அதெல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டான். இவனுக்கு அதுவும் எவ்வளோ கேட்டான்? 10,000 ரூபாய் கேட்டான். இது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ட்ரெயினில் 800 ருபீஸ் ஆகும். அதுக்கு பெட்ரோல் போட்டு நீ அதுக்கு தான் 4,000 ரூபாய் பெட்ரோல். 4,000 ரூபாய் பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணினா அப்படியே ஓட்டிடுவாங்க. நானே என் ஃப்ரெண்டு. பயங்கரம்டா. ஆனால் நீ அதில் 800 கிலோமீட்டர் ஒன் டேல அடிச்சிருக்க பாரு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம். அதே மாதிரி நீ எவ்வளோ ஆசைப்பட்டு அந்த வண்டி வாங்குறியோ அதே மாதிரி நீ எல்லாமே மெயின்டைன் கரெக்டாக பண்ணுற. அது ஒன்று தான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருந்து. ஸோ இதெல்லாம் புதுசு தான்ல? எல்லாம் புதுசு இது. ஸோ இது எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டிக்கர்லாம் காமிக்கிறாங்க. ஸோ இதோட ஸ்டிக்கர் பாருங்கள். டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு, டேங்க்லேயும் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கான் திரும்பியும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி மீட்டர், இந்த ஹேண்டல் பார். சரின்ட்டு ஆக்சுவலி தண்ணி அடிக்க மாட்டேன். ஸோ இது கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும். நீ ஆமாண்டா, நானே இப்போ தான் பார்க்குறேன். நார்மலாக ஒரு மான்ஸ்டரோட ஸ்டிக்கர் அவ்வளோதான் கவனமாக இருக்கட்டும்னா போட்டு. நீ அப்படி போட்ட மாதிரி தெரியலையே மச்சான். தப்பே நோ யார் ரிலாக்ஸ் போட்டானா வக்காரோம் இல்லையா, கொஞ்சம் ரிலாக்ஸாக. அது அப்படி இல்லை, நான் ஒரு ரெட் கலர் டேப் இருந்தால் இப்படி அடிச்சு விட்றாரு நோ ராங் அப்படின்ட்டு. அதாவது மீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு, ஹேண்டில் பார் புதுசு, அதே மாதிரி டேங்க்கு, அதுக்கப்புறம் இந்த இது கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. இன்ஜின் சொல்லுப்பா. இன்ஜின் 100 cc தான் இருக்குது. 98 cc வருது ஆக்சுவலி. இங்கே போட்டிருக்கோம். இங்கே இருக்கு பாரு G2 போரு. இதோ இங்கே இருக்கு பாரு. அது மெக்கானிக் அவங்களுக்கு தெரியும். G2 போரு 98 cc. இந்த சைடு சிசி. அதாவது ஒன்றுமே இல்லை, இந்த RX100 cc இது இன்ஜினுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. G2 போரு இதான். இது சாசிஸ் நம்பர் காமிக்காது. ஓகே ஓகே. இது 98 cc. இதோ இங்கே இருக்குது பாருங்க 98 cc. ஸோ இவன் மெயின்டைன் பண்ணியிருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்கான். எதுவுமே இந்த வண்டி ஆகட்டும், இதுக்கு முன்னாடி சேத்தக் ஒன்று பார்த்துருப்பீங்க, அந்த வண்டி ஆகட்டும், ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி பார்க்க போகிறீங்க, அந்த வண்டி. இந்த 3 வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்கான். ஸோ இவன் இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன? 2 Stroke Sachin. ஸோ 2 Stroke Sachin அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வண்டியோடைய அப்டேட்ஸ் எல்லாமே போட்டுட்ருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் இல்லை, நான் சொல்கிறேன். இந்த 3 வண்டியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் டெய்லி அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கானா. பரவாயில்ல, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பயங்கரமாக இருக்குங்க வண்டி. ஓகேங்க. நான் பேசுகிறதே கேட்காது. நான் பேசுகிறேன். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ஆன் இருந்துச்சுன்னா நம்ம வாய்ஸ் கூட சரியாக கேட்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க.
ஆக்சுவலாக இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கிளம்புனா தான் அந்த வண்டியோட ரிவ்யூ பண்ண முடியும், இல்லைனா ரொம்ப லேட் ஆகிடும். இந்த வீடியோ வைத்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வண்டி வரப்போகுதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விலாகில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக இங்கே தான் நிற்கிது அந்த வண்டி, பட் இப்போ வேணாம் அப்படின்றதுனால தான் அடுத்த விலாகில் காமிக்கிறோம். ஸோ ஓகே வரேன் போயிட்டு